கபடியில் தங்கம் வென்றதன் மூலம் தனது மகளின் பெயர் உலகம் முழுவதும் சென்றுள்ளதாக கண்ணகி நகர் கார்த்திகாவின் தாய் சரண்யா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது. இந்திய மகளிர் அணி தங்கம் வெல்வதற்கு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அணியின் துணை கேப்டன் சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த வெற்றியின் மூலம் கண்ணகி நகர் பகுதியின் முகத்தையே மாற்றியிருக்கிறார் கார்த்திகா. விளையாட்டுல ரொம்ப ஆர்வம்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அதுக்கான பலன் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவங்க குழந்தையில இருந்து கபடி மேல ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால அவங்கள சேர்த்து விட்டுருந்தோம். நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சார். அவங்க சாப்பாடு, அவங்க காலையில எழுந்து போறதுல இருந்து நைட்டு வர வரைக்கும் ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அதுக்கு நாங்களும் கொஞ்சம் ரொம்ப ஒத்துழைச்சிருக்கோம். அவங்க கோச் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து நாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களும் வெளியே இருந்தோம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு, அந்த மனம், அந்த தைரியம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இன்னமும் கொஞ்சம் உற்சாகமா இருந்து வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அதே எனர்ஜியோடவே இருப்பாங்க. அவங்க அந்த ஆர்வம் தான் அவங்களுக்கு இந்தியா விளையாடணுன்ற இன்னும் ரொம்ப அதிகமாயிட்டு இந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி. எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அழக்கூடாது. முக்கியமா அத சொல்லியே வளர்த்து அவங்க ரொம்ப மனதைரியமா வளர்ந்துருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கார்த்திகா 2வது பிறந்து கையில தூக்குன மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க கோச்சுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். நான் அரசாங்கம் மூலியமா அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் கொடுக்கணும்ட்டுன்னு எனக்கு ரொம்ப விருப்பம். தங்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் எளிய பின்புலத்தில் இருந்து வந்து மாபெரும் உயரத்தை எட்டியுள்ள கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் கார்த்திகாவுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கி கௌரவித்த தமிழக அரசு இந்தியாவின் வெற்றிக்காக உழைத்த கண்ணகி நகர் கார்த்திகாவிற்கும் மற்ற தமிழக வீராங்கனைகளுக்கும் அரசு பணியோடு கூடிய பரிசு தொகையை வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் கபடியை மையப்படுத்தி வெளியான பைசன் மற்றும் மெட்ராஸ் படத்தின் காட்சிகள் மற்றும் பாடல்கள் உடன் கண்ணகி கார்த்திகாவுக்கு இணையவாசிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.